ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் நான் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு. இவ்வளோ நாள் நான் எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 137 வீடியோஸ் போட்டிருக்கேன். இவ்வளவு சந்தோஷமாக என் முகத்தில் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் எந்த வீடியோவுமே போடலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்கு. அதுவும் 2 நாளில் நமக்கு கிடச்சிருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு என்னை விட உங்களுக்கும் அதிகமான சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் உடனே இந்த விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் மேக் பண்ணுறேன். உள்ளே கரண்ட் இல்லாதனால வெளியில் உட்காந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் வீடியோ எடுக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுல்ல, ஒரு யூடியூபர் அப்படிங்கிற ஒரு சின்ன அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஸோ யார் கேட்டாலும் தைரியமாக நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு சொல்லலாம். அதனால் தைரியமாக நானுமே உள்ளேருந்து வெளியிலேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன் இந்தளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, என் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணி பேசுவேன், யூடியூப் எடுத்து பார்ப்பேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த எடிட் பண்ணுற ஆப்ஷனோ நிறைய விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதுவுமே தெரியாத நான் கூட போது அதை கற்றுக்கிட்டு சக்ஸஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மானிட்டேஷன் எனேபிள் பண்ண யார்ட்டையாவது கேட்போமா, தெரிஞ்சவங்க யாரையாவது வச்சு பண்ணுவோமா, ஏதாவது ஒரு ஸ்டெப் தப்பாக பண்ணிட்டோன்னா என்ன செய்கிறதையுமே நான் யோசித்தேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த ஒரே மோட்டிவேஷன் தான், நீ தைரியமாக நீ ஆன் பண்ணு, அப்ளை பண்ணு, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உன்னால் முடியும், நீ யார்ட்டையும் எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நானுமே தைரியமாக மொத்தம் 6 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு ப்ராசஸ் ஆகி மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்கு. இப்போ கூட நம்ம வீடியோ எதுலையாவது ஆட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது. அதனால் யாராவது ஆன் பண்ணிங்க ஆட் வருது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் என்னோடய சித்தப்பா பொண்ணுக்கு நேற்றே கால் பண்ணி கேட்டேன். அவள் இல்லைக்கா 3 வீடியோஸ் பார்த்தேன், 3லையுமே ஃபஸ்ட் எடுத்ததுமே உன்னோட விளம்பரம் வருது, ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி அப்படின்னு அவள் எனக்கு சொன்னால் கேட்கவுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சு நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி இந்த அளவுக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. 2வதாக என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சொன்ன உடனே சரி நீ செய், உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பேசு, நல்ல விஷயமா தானே சொல்கிற, அதை ஷேர் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த அவங்களுக்கு நன்றி. அதுக்கு பிறகு 3வதாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாமே நீங்கள் தான். எனக்காக எனக்கான வியூவர்ஸு, கமெண்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் மோட்டிவேட் பண்ணது யாருன்னா நீங்கள் தான். இந்த வீடியோ போடுவோமா வேணாமான்னு கூட இருந்த அந்த சுச்சுவேஷனில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தது. அடுத்து திருப்பி ஒரு சில வீடியோஸ்லாம் போட்ட உடனே அப்படி இப்படி யூடியூப் டெலீட் பண்ணிடும். அது என்ன ரீசனுமே நான் தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி வேண்டாம் நமக்குன்னு யோசித்து உங்கள்கிட்ட சொல்லும்போது கூட, இல்லை உங்களால் முடியும்க்கா, நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், நீங்கள் எடுங்க. எனக்கு கூட 2-3 ஸ்ட்ரைக்கெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு, நீங்கள் பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு வீடியோஸ்லேயுமே என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வர்ற அத்தனை கமெண்ட்ஸுமே அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நான் நன்றின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட மாட்டேன். ஏன்னா நம்மளோட இந்த யூடியூப் பயணம் வேறு ஒரு மாதிரியான நல்ல ஒரு பாதையில் அடுத்தடுத்து தொடர்ந்து போகும். அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், பார்க்குறோம், இதனால் நமக்கு என்னென்னு நினைக்க வேண்டாம். இதில் இருந்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம எத்தனை பேருக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அதை நான் சொல்கிறத விட செஞ்சு காட்டுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய ஏர்னிங் என்னோடது மட்டும் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன், அதை எடிட் பண்ணுறேன், பசங்களை வச்சுட்டுமே அப்லோட் பண்ணுறேன், அதோடு அவ்வளோதான். ஸோ பாதி ஒர்க்கு தான் என்னோடது, மீதி பாதி எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் பார்க்குற வியூஸ்லையும் சரி, எனக்கு கொடுக்குற லைக்கில் சரி, கமெண்ட்டில் சரி, அதை எடுத்துகிட்டு போய் என்னை நல்ல நிலையில் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோஸை மூவ் பண்ணுறது உங்களால் மட்டும்தான். அதனால் எனக்கு அந்த கிடைக்கிறக்கூடிய ஒரு ஏர்னிங்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான புண்ணியமான பயன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 3 ஸ்டெப் முடிச்சாச்சு, மொத்தம் 6 ஸ்டெப் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு ஆட்சென்ஸோட இது முடிச்சிருக்கேன். 3வது மானிட்டேஷன் எனேபிள் கொடுத்து ஓகே ஆயிடுச்சு. 4வது ஸ்டெப் பின் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக அக்கௌண்ட் செட்டிங்ஸ், ஏதோ இன்னும் 3 ஸ்டெப் இருக்குது. அது இன்னுமே முடியலை. அந்த ப்ராசஸ் நடக்கவும் கண்டிப்பாக உங்ககிட்ட அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து அதில் என்ன ஏர்னிங் வருது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறேன்னு எதையுமே நான் எடிட் பண்ணலை. டேரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன்.
அப்புறம் அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். 2 நாள்ல மானிட்டேஷன் கிடைக்கும்னு நிஜமா நான் இது பண்ணல. நம்மளோட உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம சேனல் ஏற்கனவே வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர் வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஜனவரில நான் சேனல் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் அந்த வீடியோஸ் 2 வீடியோவோட விட்டுட்டேன்ல. அடுத்து பிப்ரவரில இருந்து தான் கன்டின்யூ வீடியோ போட ஆரம்பிச்சேன். மார்ச்ல, ஏப்ரல்லே நமக்கு அந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஆனா வந்து கம்யூனிட்டி அந்த ஸ்ட்ரைக் இருந்ததுனால ஜூன் 10 தான் நமக்கு அது போச்சு. அதுக்கு பிறகு அந்த ஜூன் 10 நைட்டு பார்த்தீங்கன்னா, உடனே அது ரிமூவ் ஆயிருச்சு. எதார்த்தமா எடுத்து பார்த்தேன். ரிமூவ் ஆயிருச்சு. அந்த வார்னிங் ரிமூவ் ஆயிருச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். "இல்ல நீ உடனே அத அப்ளை பண்ணு. என்னனாலும் பரவால்ல ஆன் பண்ணுன்னு" சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே அவ்வளோ ஒரு பதட்டமா, ஏதோ எக்ஸாம் எழுத போனப்ப கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணல. 10th எக்ஸாமும் சரி, ஃபர்ஸ்ட்டு தடவ எழுதினப்ப கூட ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணது கூட அந்த மாரி வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உடனே டிக் ஆயிடுச்சு. நெறைய வீடியோஸ்க்கு நெறைய பேருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அது சம்மந்தமான நெறைய வீடியோஸ் நான் உட்காந்து அது சம்மந்தமா 3 நாளா அதான் உங்களுக்கு நான் வீடியோஸே நான் போடல. உட்காந்து அப்படியே போட்டு பார்த்துட்டே இருந்தேன். என்னென்ன மாரி விஷயம் பண்ணணும்னு. அப்புறம் அவங்க அது ஃபர்ஸ்ட்டு உடனே டிக் ஆயிடுச்சு. 2வது ஆடிஷன்ஸ்ல அடுத்த நாள் 11ஆம் தேதி அதுவும் டிக்கு ஓகேன்னு வந்துருச்சு. அடுத்த நாளே அடுத்து பார்த்தப்ப 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும்ங்கிற மாரி இருந்துச்சு. 3வது ஸ்டெப் கம்ப்ளீட் ஆக. ஏன்னா எல்லா வீடியோஸையுமே யூடியூப் தரப்புல வந்து மேனுவலா வந்து எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு மானிட்டேஷன் குடுப்பாங்கங்கிற மாரி நெறைய சேனல்ல சொல்லியிருந்தாங்க. சரின்னு நானும் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இப்ப எந்த வீடியோ பார்க்குறாங்களோ, இப்ப எந்த வீடியோஸ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ, எதுலயும் இது பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க தம்ப்நெயில் செக் பண்ணுவாங்க, டேக் செக் பண்ணுவாங்க, கன்டென்ட் செக் பண்ணுவாங்க. நெறைய விஷயம் செக் பண்ணுவாங்கன்னு இருந்தது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப எந்த வீடியோ பார்க்குறாங்களோ தெரியல, இப்ப எந்த வீடியோ பார்க்குறாங்களோ தெரியலையேன்னு மைண்ட் அப்படியே ஏதோ மாதிரி இருந்துச்சு. எந்த வேலையுமே பார்க்க தோணாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எதார்த்தமா ஒரு மதியம் ஈவினிங் டயத்துல ஒரு 3:30 இருக்கும். எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கங்ராட்ஸ் யூ ஹேவ் யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராம் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வந்தவுடனே அவ்ளோ சந்தோஷம். எங்க அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். அம்மா அவங்களுக்கு இந்த விஷயம் புரியுதா புரியலையோ தெரியல. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு உடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு 3வதா சித்தப்பா பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாரி விஷயம் வாட்ஸ்அப்ல மெயில் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு அவள்ட்ட ஆட் வருதான்னு அந்த மானிட்டேஷன்லாம் ஆன் பண்ணிட்டு அவள்ட்ட கேட்டேன். அவளும் உடனே கொஞ்ச நேரத்துல எனக்காக உட்காந்து 2 குட்டி பசங்கள வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அவளும் பார்த்துட்டு, "அக்கா 3 வீடியோஸ் பார்த்தேன். 3லயுமே ஆட் வருதுக்கா" அப்படிங்கிற மாரி சொன்னா. அவ்ளோ சந்தோஷம். அது பிறகு என்னோட ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி அப்பவே சொல்லிட்டேன். அவங்களுக்குமே ரொம்ப 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 சந்தோஷம். ஆம். அப்புறம் சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி நெறைய யூடியூபர்ஸ் என்னோட சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு சந்தோஷம் சீக்கிரமாவே கிடைக்கணும் அப்படின்னு உண்மையாவே கடவுள்ட்ட ரொம்ப ரொம்ப நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த பிகினர் யூடியூபர் நெறைய பேர் என்னோட சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கும் இந்த மாரி ஹேப்பி மூமெண்ட் சீக்கிரமாவே கிடைச்சு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணி அவங்களும் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி அவங்களும் இந்த சந்தோஷத்த அனுபவிக்கணும் அப்படின்னு நான் அப்பவே சாமிகிட்ட உடனே நான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி வேண்டும்போது, அதையும் நான் சேர்த்தே வேண்டிக்கிட்டேன். திரும்பவும் சொல்றேன். நம்மளோட இந்த ஒரு பயணம் வந்து வேற ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி தான் கண்டிப்பா போகும். அத என்னால ஓப்பன் தாட்டா இப்போதைக்கு சொல்ல முடியல. அதனால கண்டிப்பா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின அத்தன பேருக்குமே புண்ணியம் தரக்கூடிய மாதிரி நெறைய நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு அ நான் மனப்பூர்வமா நான் நம்புறேன். கடவுள்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்ககிட்டயுமே திருப்பி ஒரு தடவ ரொம்ப 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 நன்றி. நான் ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டேன். விடாமுயற்சியோட நம்ம தெரியாத விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஒரு ஆர்வத்தோட, அது சம்மந்தமா கத்துக்கிட்டு, நம்ம அந்த விஷயமா அதில நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா, அத பத்தி நமக்கு தெரியாது அப்டின்னா, அத நம்ம ஆர்வமா கத்துக்கிட்டு, யார் சொன்னாலும் அத நம்ம எப்டின்னு புரிஞ்சுக்கிட்டு, நம்மள நெகட்டிவா பேசினா கூட அவங்களுக்கும் நல்ல விதமான பதில் சொல்லிக்கிட்டு, பொறுமையா இருந்தோம் அப்டின்னா, இதுலயும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்டிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, என்ன பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு எடிட் பண்ண தெரியாது. எதுவுமே தம்ப்நெயில்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்னு பேசிக்கா தெரியாத நான் கூட இந்த ஒரு விஷயத்துல எவ்வளோ தூரம் கத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறத இத ஏன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, இதுன்னு கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எதையுமே வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா கத்துக்கிட்டு அத சக்சஸா விடாமுயற்சியோட நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, அந்த அந்த ஒரு ஸ்டெப்பும் நான் ஆன் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் ஆகும்போது அவ்வளோ ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்கள வச்சுக்கிட்டோ, இல்ல யாராவது நல்லா அந்த செல்லுல நல்லா தெரிஞ்ச பசங்கள வச்சுக்கிட்டோ நான் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது.
எதுவுமே தெரியாமல் கூட அடுத்தடுத்த ஸ்டெப்பை நான் ஓகே கொடுத்து அதை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது யூடியூப்னு சொல்ல வரல. ஃபேமிலியாக இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுலேயுமே நம்மளால விடாமுயற்சியோட, இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக 100% நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் கிடையாது. அடுத்து 3 ஸ்டெப்பு நமக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆக வேண்டியது இருக்குது. பின் வெரிஃபிகேஷன் நமக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளோட அட்ரஸ்க்கு வரும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுவும் நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டு நம்ம சேனல் சக்ஸஸாக கொண்டு போகணும். நல்ல ஒரு விஷயத்துக்காக இது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே ஒரு சப்போர்ட்டையும் அன்பையும் எப்பவும் எனக்கு கண்டினியூவாக கொடுங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.